ஹலோ, இன்றைக்கி தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தக்காளி தொக்கு வந்து இது மிளகா பொடி போடாமல் காஞ்ச மிளகா போட்டு தக்காளியோடு அரைக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து நான் மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் நீங்கள் 2 காஞ்ச மிளகா போகிறோம். இல்லை நான் கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்கேன்னா இன்னும் கடைசியாக ஒரு 2 இல்லை 3 அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லெண்ணெய் குத்திருக்கேன். நல்லெண்ணெய் தான் பண்ணணும். இது நல்லெண்ணெயை குத்திட்டு அதில் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை இதை போட்டு நல்லா வெடித்தோடனே அரைச்சது நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும், பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அதையும் நல்லா குத்திட்டு நல்லா தண்ணி குத்தி கலக்கி ஒரு தடவை குத்திட்டு அப்புறமா மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி இது 2 மட்டும் போட்டு நல்லா கொதிக்கட்டும். அது நல்லா கொதித்து குவான்டிட்டி வந்து நல்லா கம்மியாகணும். நல்லா குவான்டிட்டி நல்லா கம்மியானோடனே எண்ணெய்லாம் திரிஞ்சு வரும், நமக்கு அப்பயே தெரியும். ஸோ நம்ம மூடி வச்சே பண்ணுங்க. ஏன்னா இது வந்து கொதிக்கும் போது வெளியிலலாம் தெளிக்கும். இந்த மாதிரி மூடி மூடி வச்சே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குவான்டிட்டி கம்மியாகி நல்லா எண்ணெய் இதாகி வந்திருக்கு. இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி கொதிக்கட்டும். 5 மினிட்ஸ் கொதித்தோன்னே தக்காளி தொக்கு ரெடி. இப்போ நான் வந்து இது இட்லிக்கு தான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இது சாதம், சப்பாத்தி, தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் ரொம்ப நாள் வச்சுக்கலாம். இல்லைனா இதில் எண்ணெய் நிறையா விட்டுருக்கோம் அப்படின்றதுனால ஊருக்கெலாம் போகும்போது கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.